இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி. அது எல்லாருக்குமே எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கிர திசை அடிக்கும். ஆனால் இந்த துளாராசி என்பர்களுக்கு திடீர்னு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு யோகங்கள் வரும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத டைமில் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இது நிறைய நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட. ஒரு 30-35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காம சின்ன அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி அன்பர்கள் தெரிவிங்க. என்ன அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு சின்ன அதிர்ஷ்டங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கிறது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சின்ன மாற்றங்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த ஊரோடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, ரண ருண ரோகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இப்படி கிரக நிலை அமைப்பு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. முக்கிய நபருடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன உதவிகளும் கிடைக்கும். நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களுமே இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் திருப்பி அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும். இனி நீங்கள் ராஜாவாக வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தர்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. அரசாங்கத்தின் மூலிமா நடக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி அரசாங்க மூலிமா நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும். அதே மாதிரி வேடிக்கை, வினோதம்
ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு கலந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன தடைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளால் கூட நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். பிள்ளைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன தடைகள் வரும். எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த புதிய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த விஷயம் கொஞ்சம் தடையாக தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட இருப்பவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் கூட இருந்தே சில பேர்லாம் குழி பறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறதில் உங்களுடைய கடினமான உழைப்பை கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறும். கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். பல வகையில் யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மனக்குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த மனக்குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறையும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பழகும்போது கொஞ்சம் நிதானமாக பழகுங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இயல்பாக பேசுவீங்க, பழகுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக பயன்படுத்திக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம். நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் காரணமில்லாத சின்ன சின்ன வருத்தங்கள் இதன வரையிலும் இருந்திருக்கும். இனி அந்த வருத்தங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணம் வருகின்ற நாட்களில் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் இடமாற்றம், வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிரிகள் அடங்கி போவாங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பிள்ளைகள் மூலிமா கூட ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. தாய் வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலட்சியம் வேண்டாம், கவனமாக இருக்கிறது நல்லது. தென்கிழக்கு திசையிலிருந்து ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உறவினர்கிட்ட கருத்து பரிமாறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் விளையாட்டாக ஏதாவது பேச போய் பெரிய பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உங்களுடைய முயற்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும். தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுடைய சன்னதிக்கு சென்று 9 நவகிரகங்களையும் வழிபட்டு 9
9 முறை வலம் வந்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.